ஆபத்துல உதவி செய்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த கால வேளையில உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:1 பிரியமானவர்களே, எதிரிகள் பலத்திருக்கிறார்களே, சோதனை பெருசா இருக்குதே, வழியே இல்லையே, முன்னேறுவதற்கான வாய்ப்புகளே இல்லையே என்று சொல்லி பயந்து போயிடாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவருக்கு பேரு ஜபத்தை கேட்கிற தேவனுங்க. அவர் உத்தரவு தருவது மாத்திரமல்ல, நமக்கு பெரிய காரியங்களையும் அறியாதவைகளையும் அறிவித்து நம்மை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே மூலமாய் கொண்டு வருகிற வேளையில எதிரே செங்கடல் இருந்ததுங்க. பின்பாக பார்வோன் பெரிய ரதங்களோடு கூட அவர்களை துரத்தி கொண்டு வரும்பொழுது பயந்தது உண்மைதான். ஆனால் இவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி யாத்திராகம 14 நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தேவன் மோசே மூலமா சொல்லுகிறார், இன்று காணும் எகிப்தியனை நீங்கள் காண்பதில்லை, நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்வது மாத்திரமல்ல, மோசே மூலமாகவே கர்த்தர் கடலில வழி உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை கரையேற வைத்தார். அதே செங்கடலில எதிரிகளை ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையின்படியே எதிரிகளை அழித்து போட்டார். பிரியமானவர்களே, நீங்க எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. நீங்க முடங்கி போவது தேவனுக்கு சித்தம் அல்ல, தொடர்ந்து முன்னேறி கொண்டே வர வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய சித்தம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பெரிய காரியங்களை பெற்று மகிழுங்க. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். நிச்சயமா உங்களுக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஒன்று மாத்திரம் செய்யணும், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாம கர்த்தரை நோக்கி பார்த்து முன்னேறுவதற்கான வழிகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோட இந்த நாளை துவங்குங்க. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கால வேளையில கூட வழி இல்லையே, என்று முன்னேற முடியவில்லையே, சோதனைகள் பலத்திருக்கிறதே, எதிரிகள் பலத்திருக்கிறார்களே, வாழ்வதற்கு வழி இல்லையே என்று சொல்லி கவலையோடு கூட இருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு சனத்தோடு பேசி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபத்துக்கு பதில் பெற்று தொடர்ந்து கர்த்தர் எனக்கு காரியங்களை வாய்க்க செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீ நடத்துவீராக. நீர் அற்புதங்களின் தேவன், அதிசயத்தின் தேவன், காரியங்களை வாய்க்க செய்யுங்க. காண்கிற கேட்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you.